ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஏபி ஃபேமிலி விலாக்ஸ். அப்படியே செடிக்கெல்லாம் தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க. ஏன்னா நாளைக்கு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக செடிங்களுக்கு தண்ணி விட்டுட்டு போயிட்டோம்னா நான் ஊரில் போனாலும் ஒரு ஃப்ரீ மைண்டோடு இருப்பேன். இல்லைன்னா செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணும், நாய்க்கெல்லாம் சாப்பாடு செய்யணும், ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நம்ம ஊருக்கு போனாலும் நம்ம மைண்டெல்லாம் இங்கே சுற்றியே இருக்கும். அதனால் இவங்களெல்லாம் கவனிச்சுட்டு போயிட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து விட்டு பார்த்துட்ருக்கேன். பாப்பாங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் விட்டு ஒரு 4 days நம்ம வீட்லேயே போயிடுச்சுங்க. உடனே எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல, ஊருக்காவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அக்கா ஊர்லேருந்து கூப்பிட்டே இருந்தாங்க ஊருக்கு வான்ட்டு. அதனால காலையில் ஒரு 6 மணிக்கே நாங்கள் கிளம்பிட்டோம் ஈரோடு. ஜன்னலோர சீட்டு என்னோடய ஃபேவரெட்டுங்க. குட்டீஸ் வந்ததுலேருந்து இப்போ அவங்க உட்காந்துடுறாங்க. அப்படியே பாருங்கள், நெல் வயல் எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்களே ஒரு நேச்சரான பிளேஸில் தான் இருக்கோம். இருந்தாலும் இதை என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்க முடியல, அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அப்படியே அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே போதுங்க, எங்கள் பெரிய வாழ் பார்த்தீங்கன்னா தம்பி கூட சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா விளையாடுறதுக்கு. காலையில் இங்கே ஒரு 9 மணியாட்டு வந்தாச்சுங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரே பசி. தோசை பார்த்தீங்கன்னா அக்கா சுடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட், சூப்பராக சுடுவாங்க. எல்லா நாளும் நம்மளே தோசை ஊற்றி சாப்பிட்றது ஒரு போரான வேலை தான். யாராவது சுட்டு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் எங்கள் அக்கா சுட்டு கொடுத்தாங்க. உடனே எல்லோரும் ஒன்றா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பட்டர் பிஸ்கெட் செய்யலாம், குக்கீஸ் செய்யலான்னு சொல்லிட்டு தம்பி அதுக்காக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து பட்டர் பிஸ்கெட் செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி தட்டி வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் அந்த சேஃப் மோல்டு இருக்குது, அதை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அதை ட்ரேக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஓடிஜியில் வச்சிட்டோம்னா பிஸ்கட் ரெடி ஆயிரும். அதுதான் தம்பி பண்ணிகிட்ருக்காங்க. தம்பிக்கு அசிஸ்டண்ட் ஒர்க்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா தான். அப்படியே எடுத்து ட்ரேயில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சேஃபாக கட் பண்ணி போடணுங்க. வேலை கொஞ்சம் அதிகமான ஒர்க்கு தான். சாப்பிட்றது என்னவோ ஈஸியாக சாப்பிட்றோம், பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலை இழுக்குது. நம்ம குக்கீஸ் எல்லாம் கடையில் வாங்கி தாங்க பழக்கம். இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளே ஹோம்மேடாக ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி மாமா இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு, சாப்பிட்ருக்கோம். தம்பி இந்த டைம் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கான். நெக்ஸ்ட்டு ப்ரௌனி செய்யறதுக்காக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரௌனி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்கங்க. கொக்கோ பவுடர், டார்க் சாக்லேட், எக்கு, சுகர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ப்ரௌனி செய்யணுங்களாமா. நான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தேங்க. எனக்கு ஒன்றும் புரியல, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நேரமாக டார்க் சாக்லேட் தான் கண்ணு உறுத்திட்டு இருந்தது. அதை உடச்சி ஆளுக்கு கொஞ்சம் வாயில் போட்டாச்சுங்க. அப்படியே எக் இதெல்லாம் பீட் பண்ணியாச்சு. பட்டரும் டார்க் சாக்லேட்டும் மெல்ட் ஆகிறதுக்காக ஓடிஜியில் வச்சாச்சுங்க. நான் அப்படியே இந்த சேரில் உட்காந்து சுற்றிட்டு இருந்தேன். இதை பொறுக்காமல் எங்கள் அக்கா எனக்கும் ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க. நான் இங்கே வந்தேன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க, ஒன்லி ரெஸ்ட் எடுக்கிறத மட்டும்தான் என் வேலை. ப்ரௌனியும் குக்கீஸும் செஞ்சுட்டு ஈவினிங் ஈரோடு சத்திரம் மாரியம்மன் கோயில் திருவிழா போட்டிருக்காங்க. அங்கே எங்கள் சித்தி வீடு இருக்குது, அதுக்கும் ஈவினிங் போக வேண்டியது இருக்குது. அங்கே ரெடி ஆகணும். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். இதெல்லாம் அக்கா ரெடி பண்ணிகிட்ருக்கா ப்ரௌனி. தம்பி குக்கீஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. யாருக்கெல்லாம் ப்ரௌனி பிடிக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டார்க் சாக்லேட்டோட பட்டரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. எங்கள் அச்சுமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ரொம்ப விரும்பி செய்வாள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மிக்ஸ் பண்ணதெல்லாம் எடுத்து ட்ரேயில் அப்படியே ஊற்றியாச்சுங்க. ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்க்காக இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கா. அது மேலே அப்படியே நட்ஸ் எல்லாம் போட்டு தூவியாச்சு. உடனே ஓடிஜியில் வச்சு எடுக்க வேண்டியது தான். தம்பி குக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 3 பேர் அசிஸ்டன்ட் மாதிரி அவனை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்படியே ட்ரேயில் குக்கீஸ் வச்சு அதையும் வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக பாருங்கள், ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ளஃபியாக நல்லா இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப டெம்ட்டாக சூப்பராக இருந்தது. ஐஸ் கேக், ப்ரௌனி, பட்டர் குக்கீஸ் இதெல்லாமே ஹோம்மேடாக ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. குக்கீஸ் ப்ரௌனி ரெண்டுமே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆர்டர் பேஸில் தான் இவ்வளோ செஞ்சுருந்தாங்க. நாங்களும் எல்லாமே எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு செமையாக இருந்ததுங்க. பட்டர் குக்கீஸ் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. வாயில் போட்டோன்னே மெல்ட் ஆகிற மாதிரி சூப்பராக இருந்தது. அப்படியே குளிச்சுட்டு சித்தி வீட்டுக்கு சத்திரம் கிளம்பியாச்சுங்க. கோயில் திருவிழாவையும் பார்த்துட்டு சித்தி வீட்டையும் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், சித்தி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்துக்கிட்டாங்க. உடனே பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் பாசமலையை பொழிய ஆரம்பித்தாச்சு.
சித்தி வீட்டில் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கோயில் திருவிழாவுக்கு கிளம்பியாச்சுங்க 4-5 பொடுசுங்களை கூட்டிகிட்டு. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீதியில் நாங்கள் குடியிருந்திருக்கோங்க. இந்த வீதியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்கரேஷன் ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா வீதியிலையுமே ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக சரியான கூட்டங்க. ஒரு பக்கம் மக்கள் போகிறதுக்காகவும் இன்னொரு பக்கம் வண்டி போகிறதுக்காகவும் பிரித்து விட்டுருந்தாங்க. இந்த ஸ்கூல் நான் படித்த ஸ்கூலுங்க. எனக்கு அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வந்தது. இந்த ரோட்டில் நிறைய டைம் போயிருக்கோம் வந்திருக்கோம். எப்போவுமே நம்ம ஸ்கூல் பார்த்தா நம்ம ஒரு நிமிஷம் நின்று அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு போகிறது உண்டு. அப்படியே அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே வந்து கடைங்களுக்கெல்லாம் வந்தாச்சுங்க. கோயில் பக்கம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருந்தது. கோயிலுக்கு வந்து போகவே முடியாது. குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரதே ரொம்ப கஷ்டம்தாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு இடத்துல ஃப்ரீயாக இருக்குது, இன்னொரு இடத்துல கோயில் பக்கமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்ட நெரிசலாக இருந்துச்சு. குழந்தைங்களோட கையை கெட்டியாக பிடிச்சாச்சுங்க. யாரும் எங்கேயும் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். கோயிலுக்கு உள்ளெல்லாம் போக முடியாதுங்க, அவ்வளோ கூட்டம். வெளியிலேருந்தே சாமி கும்பிட்டாச்சுங்க. கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்துட்டு கோயிலுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு நான் வெளியிலேயே நின்று சாமி கும்பிட்டேன். டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வருஷம் தவறாமல் சூப்பராக வந்துட்டு கோயில் வந்து திருவிழா வந்து நல்லா பண்ணிடுவாங்கங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வழக்கம் போல் நம்ம பாப்பாங்களுக்கு தகுந்த மாதிரி ஏர் பேண்ட்ஸ், கிளிப்பு, ஸ்டெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. பசங்களாக இருந்தால் பைக்கு இந்த மாதிரி பொம்மைங்க அதெல்லாம் கேட்பாங்க. நம்ம குழந்தைங்க எப்போயும் வந்து ஃபேன்சி ஐட்டத்து மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்படியே வாங்கிட்டு மெதுவாக அந்த இடத்த விட்டு நகர்ந்தாச்சு. ஹேங்கிங் ஐட்டம் எல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நான் ஊருக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயே வண்டியில் பஸ்ஸில் ஒரு வழி ஆகிடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுவுமே நான் வாங்கலை. அப்படியே கோபுரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. எனக்கு ராட்டினெல்லாம் போகிறது ரொம்ப பயங்க. நான்லாம் ஒரு டைம் கூட அது போனதே இல்லை. ஒன்லி பார்க்குறதோட சரி. எனக்கு ரொம்ப பயம் அது போகிறதுக்கு. அப்படியே நின்று வெளியில் வேடிக்கை பார்த்தது தான். ஏன்னா குழந்தைங்க போகணுன்னு நினச்சா கூட போக முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. தூரத்தில் நின்று பார்த்துட்டு தான் இருந்தோம். அக்கா, தம்பி, அம்மா எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தாங்க. பாப்பா வேறு நான் தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டா. கூட்டத்தில் வந்து நம்ம நடக்கிறதே பெரிய விஷயம். குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டே போக முடியாது. இருந்தாலும் வந்து ஆளாளுக்கு மாறி மாறி கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு அப்படியே வீடு வந்தாச்சு. குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரெகுலராக வாங்குகிற கடையில் பானிபூரி வாங்கிக்கலான்னு சொல்லி தம்பி வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பானிபூரி வாங்கிட்டு போய் ஷேர் பண்ணி சாப்பிட்டு குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நைட்டு வந்துட்டு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக பன்னீர்செல்வம் பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தா இவ தூங்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு நானும் தம்பி பெரிய பாப்பா மட்டும் கிளம்பிட்டோம். வருஷம் பன்னீர்செல்வம் பார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டமாக சேர்ந்து பலூன் எல்லாம் பறக்க விட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்திருக்கேன். இப்போ ரீசெண்ட் இயரில் வந்து நான் வந்ததில்லை. சரி ஓகே பார்க்கலாம் இந்த டைம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கூட்டங்க, வண்டி நிறுத்துறதுக்கு கூட இடம் இல்லை. ஒரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு வந்தோம். அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் அதிகமாக தான் இருந்தது. இங்கேயும் சத்திரத்தில் இருந்த அத்தனை கூட்டமும் இங்கேயும் வந்துருச்சு. அந்த பக்கம் சர்ச்சு டெக்கரேஷன் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்கங்க. கூட்டத்தினால அந்த சைடு போக முடியல. அப்படியே சாக்லேட் எல்லாம் கொடுத்து விஷ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த புத்தாண்டு வந்து அப்படியே இனிப்போட துவங்குற மாதிரி இருந்தது. கரெக்டாக 12 மணிக்கு பலூன் எல்லாம் பறக்க விட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டாங்கங்க. அவ்வளோ பேர் கையிலையும் செல்ஃபோன் இருந்ததுங்க. எல்லாமே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஃபேமிலியோடு இங்கே வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாங்கங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உறவுகளே. எங்களோட புத்தாண்டு பார்த்திங்கன்னா இப்படி தாங்க போச்சு. 1/2 hour 1 hour பார்த்திங்கன்னா அங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. ஒரு வழியாக வந்துட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. நீங்கள் எல்லாம் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.